ஆண்டி இத கிச்சு அண்ணா செய்வாரு. ஆண்டி அம்மா, இந்த வேலையை நான் பார்க்கறேனே. கிச்சு, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது நான் கிச்சன்ல வேலை செய்யும் போது என்ன தொந்தரவு பண்ணாதேன்னு? என்ன டம்முன்னு நினைச்சியா? ஓ மனசுல நீ ரொம்ப அறிவாளி நினைச்சிட்டு இருக்கியா? ஆண்டி ஐம் சாரி. எதுக்கு என்கிட்ட சாரி கேக்குற? அது நான் நேத்தி அப்படி சொன்னது நான் அந்த அர்த்தத்துல சொல்லல ஆண்டி. என் பையனோட கம்பெனியில 600 பேர் வேலை செய்யறாங்க. வெளிநாட்டுல இருந்து வெள்ளைக்காரங்கெல்லாம் இவன் கிட்ட கம்ப்யூட்டர்ல பேசுறாங்க. இவனை பத்தி உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். இதெல்லாம் அவனுக்கு லாட்டரியில கிடைக்கல. அவனோட அறிவுக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பலன் தான் இது. யாரோ ஒருத்தர் அவனை டம்முன்னு சொல்றதுனால அவன் ஒன்னும் டம் ஆயிட மாட்டான். டேய், பாத்ரூம் தண்ணியில் எதுக்காக இவ்வளோ ஸ்மெல் வருது? உன்னதாண்டா? அப்பா நீங்க ஏதாவது சொன்னீங்களா? பாத்ரூம் தண்ணியில் எதுக்காக இவ்வளோ ஸ்மெல் வருதுன்னு உன்னை கேட்டேன். ஸ்மெல் வருதா? தெரியலையே. தினமும் குளிக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்கு தாண்டா பாத்ரூமை பற்றி நல்லாவே தெரியும். மாசத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறவங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஏண்டி உனக்கு என்னாச்சு? அது கிச்சன் தண்ணியில ரொம்ப ஸ்மெல் வருதுங்க. என்னால அங்க நிக்க கூட முடியல. எப்படிங்க பாத்திரத்தை கழுவ? என்ன இப்ப அப்பாவும் இதேதாமா சொன்னாரு. அப்படியா? தண்ணியில என்ன கலந்துருக்கும்? சரி, நான் பார்த்துட்டு வரேன். உதவி செய்யறியா இல்ல வேலையை அதிகமாக்குறியா? விடுவிடு, நானே பாத்துக்கிறேன். ஆண்டி என்ன வேலையை செய்ய விடுங்க. நான் தான் நிறைய பணம் வாங்குறேனே, கொஞ்சமாவது நான் வேலை செய்யணும்ல. இந்த இத புடி. வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கல, இப்ப நீ எனக்கு ஸ்வெட்டர் பின்னி கொடுத்துரு. ஸ்வெட்டரா? உல்லன்ல ஸ்வெட்டர் தானே பின்ன முடியும். ஆனா ஆண்டி என்னால ஸ்வெட்டர்லாம் எப்படி? உனக்கு ஸ்வெட்டர் பின்ன தெரியாதா? தைக்கிறது, எம்ப்ராய்டரி வெளியே கொடுத்தா எம்ப்ராய்டரி பண்ணுவாங்கல்ல, அது எதுக்கு நாம பண்ணணும்? அட கடவுளே, வெளியில போய் கொடுத்தா எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க. ஆனா உனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியுமான்னு கேட்டேன். முதல்ல உன்னை பத்தி நீ யோசி. என் மகனை போயிட்டம்மன்னு சொல்ற.
எம்ப்ராய்டரி, தைக்கிறது, ஸ்வெட்டர் பின்றது, சமைக்கிறதுன்னு எந்த வேலையும் உனக்கு தெரியல. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ மாமியார் வீட்டுக்கு போவல, உன் மாமியார் உன்கிட்ட மருமகளே இந்த துணியில எம்ப்ராய்டரி பண்ணுமான்னு சொன்னா நீ யாரையாவது கூட்டிட்டு வந்து எம்ப்ராய்டரி பண்ணுவியா? உன் வருங்கால மாமியாரை பத்தி நினைச்சதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பாவம், அவங்க உன்னை எப்படி சமாளிப்பாங்களோ என்னமோ. ஆண்டி, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு டீ போட தெரியும். நான் சித்தார் வாசிக்க கத்துக்கிட்டேன். அப்படியா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமியார் பசிக்குதுன்னு சொன்னா நீ அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சித்தார் வாசிக்க அமைப்பியா? இதுதான் எனக்கு தெரியும்னு சொல்லுவியா? நீ எதுக்கு சிரிக்கிற? உன்னோட அம்மா அப்பா உனக்காக வரன் பாக்குறாங்கல்ல? ஆமா. பெங்காலி பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப மாடர்னா இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பையன் உனக்கு பிடிச்சிருக்கானா இல்லையா? ஆக்சுவலி ஆண்டி, நான் எதிர்பார்க்குற மாதிரி பையன் எனக்கு கிடைக்கல. என்னோட மிஸ்டர் ரைட் எப்போ போதும். வயசு பொண்ணுங்க பசங்களை பத்தி இந்த மாதிரி லெஃப்ட் ரைட் லெஃப்ட்னு பேசக்கூடாது. அத கூட ஜூஸ். உனக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல பையன் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உன் கையில மருதாணி வைக்கணும், உனக்கு மஞ்சள் பூசணும். மஞ்சள் இல்ல, ஆர்கானிக் மஞ்சள். மா, ஆஃப்டர் ஆல் இவங்க ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ஆச்சே. அம்மா, மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் ஜாமான் வாங்கணும், பணம் வேணும். சரி, கொடுக்கறேன் வா. ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க காலேஜ்ல படிச்சு முடிச்சீங்க, ஜாப் பண்றீங்க, ஆனா இது வரைக்கும் மிஸ்டர் ரைட் கிடைக்கலையா? காதலிக்கவே இல்லையா? பப்பி லவ் இருந்திருக்கும்ல? ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச பையனோட லஞ்ச் ஷேர் பண்றது அப்படிலாம் எதுவும் இல்ல. மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். காதலிக்கலனா காதல் வந்துரும். உன்னோட காதல் வந்துகிட்டே இருக்கு. டெல்லியில ரொம்ப டிராஃபிக் இருக்குல்ல, அதனாலதான் காதல் வரதுக்கு லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ்டர் தீக்ஷித். எஸ் மிஸ்டர் தீக்ஷித், உங்களுக்கு உங்கள் டைமோட வேல்யூ தெரிஞ்சிருக்கு. ஆனால் என் பொண்ணோட பர்சனல் டைம் வேல்யூ உங்களுக்கு தெரியல. நான் உங்கள் மதரோட நியூட்ரிஷனிஸ்ட், டாக்டர் சோனாக்ஷியோட ஃபாதர். நீங்கள் உள்ள வாங்க. 2 நிமிஷம் தான் சார், உள்ள வாங்க. தப்பா இருக்கே. அக்கா. அட அண்ணி. அக்கா. அண்ணி நீங்களா? என்ன அக்கா, என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட சொல்லாமையே உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன சொல்றது, எங்க வீட்டு தண்ணியில ரொம்ப நாத்தம் அடிக்குது. அடடா, எப்படி தெரியல. அந்த வீட்ல மூச்சு கூட விட முடியலக்கா. இந்த நேரத்துல சொந்தக்காரங்க தானே உதவியா இருப்பாங்க. அதனாலதான் பேக் எடுத்துட்டு நாங்க இங்க வந்துட்டோம். நல்ல வேலை பண்ணுங்க நீ. அத்தை, அப்பா வேணான்னு தான் சொன்னாரு. அவங்களுக்கு பேர்டனா இருக்குன்னு சொன்னாரு. அட, உங்களுக்கு ஒன்றும் பேர்டனா இருக்காதுன்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு தான் என் அக்காவை பத்தி நல்லா தெரியுமே. எங்க மேல இருக்கிற பாசத்தினால இங்க ஒரேடியா தங்கிடுங்கன்னு நீங்க சொல்லிடுவீங்கல்லக்கா. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்க நீ? இது உங்க வீடு தானே? ஆமா, அது என்னவோ உண்மைதான்க்கா. உண்மையிலேயே நான் இந்த வீட்டை என்னோட வீடா தான்க்கா நினைக்கிறேன். வாங்க வாங்க. கிச்சு, இதோ வந்துட்டேம்மா. அந்த பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வா. நான் உங்களுக்கு ரூம் சரிக்கா. வாழ்த்துக்கலாமா. ஃபைனலா இப்போ தேவண்ணாவோட மாளிகையில என்ட்ரி கிடைச்சிருச்சுலம்மா. வா போலாம். சரி. மிஸ்டர் தீக்ஷித், நான் சோனாவோட ஃபாதர். அண்ட் பீயிங் அ ஃபாதர், என் மகளோட ப்ரொஃபஷனில் எப்போவுமே நான் தலையிடக்கூடாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், பீயிங் அ பாஸ், நீங்கள் என் மகளோட பர்சனல் லைஃப்பில் தலையிடக்கூடாது. மிஸ்டர் தீக்ஷித், உங்களுக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் ஹார்ஷாக தெரியலாம், ஆனால் என் மக உங்ககிட்ட வேலை செய்கிறா, உங்களோட அடிமை கிடையாது.
நீங்க அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க தீக்ஷித். ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல அவ உங்களோட எம்ப்ளாய். ஆனா ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவ என்னோட மக, அவ அண்ணனோட தங்கச்சி. நீங்க பண்றது ரொம்ப தப்பு. ஸோ ப்ளீஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அடிக்கடி ஃபோன் பண்றதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. எனக்கு உங்களோட கோபம் புரியுது. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்க இந்த தப்பை பண்ணிருக்க மாட்டீங்க. சார் ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். சிங்கனா கொஞ்ச நேரம். இல்ல நீங்க பேசுங்க, எனக்கு நிறைய டைம் இருக்கு. அவர் என்ன குறை சொல்றாருன்னு கேளுங்க. சார் நான் முன்னாடியே உங்களை பார்க்க வந்தேன், ஆனால் நீங்கள் அப்போ போயிட்டீங்க. இது உங்களுக்கு சார். சார் ரஜினியோட கல்யாணம் ரொம்ப நல்லா முடிஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். நீங்கள் என் மகளோட படிப்புக்கான எல்லா செலவையும் ஏற்றுக்கிட்டீங்க. அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்ததுலேருந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச வரைக்கும் எல்லா பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லை சிங்கண்ணா, நீங்கள் நன்றி சொல்கிற அளவுக்கு நான் எதுவும் பண்ணல. கடவுள் உங்களுக்கு எப்போவுமே சந்தோஷத்தை தரணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நான் போயிட்டு வரேன். நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. சார் என்னாச்சு? மிஸ்டர் தீக்ஷித், நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயத்த இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியல. உங்ககிட்ட ஒரு பொண்ணு வேலை செய்யறான்னா அந்த பொண்ணு அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் அனுப்புறாங்கன்னு சொல்லத்தான் வந்தேன். ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. அட வந்துட்டீங்களா? மேம் யுவர் ஆர்டர். அந்த ஒர்க் முடியணும். இப்பவே அதை முடிச்சாகணும். எனக்கு எதுவும் லேட் ஆகுறது பிடிக்காது. தேங்க்யூ மேம். என்னோட கேக். என்னாச்சு? எதுக்கு சத்தப்படுங்க? இது என் அம்மாவோட பர்த்டே கேக். எவ்வளவு கஷ்டப்பட்டு சுகர் ஃப்ரீ கேக் வாங்கின தெரியுமா? ஓ சாரி. நீங்க சாரி சொல்றதால இந்த கேக் சரியாயிடுமா? அதான் சாரி சொல்றேன்ல. என்ன சாரி? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கேக் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணணும். இவ்வளவு சீக்கிரம் சுகர் ஃப்ரீ கேக் எனக்கு எப்படி கிடைக்கும்? ரிலாக்ஸ். இவ்வளோ ஹைப்பர் ஆகணும்னு அவசியம் இல்லை. கேக் தானே, இப்போ ஆர்டர் பண்ணா நாளைக்கு வந்துட போகுது. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் ஆர்டர் பண்றேன். என்னோட அம்மாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. நாளைக்கு கேக் வர வச்சு நான் என்ன பண்ணுவேன்? மிஸ்டர் தீக்ஷித், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அம்மாவோட கேஸை நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த ரெண்டு விஷயத்தையும் எதுக்கு கம்பேர் பண்ணுவேன்? நீங்க ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணீங்கல்ல? ஏன்னா உங்க அம்மா மேல உங்களுக்கு பாசம் இருந்துச்சு. அவங்கள சந்தோஷமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. நானும் என் அம்மாவோட சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த கேக் எடுத்துட்டு போயிருந்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா தேங்க்ஸ் டு யூ நான் எதிர்பார்க்கிற ஸ்மைல் வராது. நீங்க எதுக்கு இதெல்லாம் யோசிக்க போறீங்க? ஏன்னா அவங்க ஏன் அம்மா, உங்களோட அம்மா இல்லையே. இத பாருங்க. என்ன இது? இன்னொரு கிங் எங்க? மூணாவது கிங் நான் தான் அம்மா. உன்ன சும்மா இருக்கியா? எப்ப பாரு ஃபில்மி டயலாக். என்னது இன்னும் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? தூக்கம் வரல? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி வா, நாம 2 பேரும் விளையாடலாம். நான் இந்த சீட்டர் கூட விளையாட மாட்டேன். மா நாளைக்கு விளையாடலாமா? எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. அதுக்கு இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிடு. 12 மணிக்கு அப்புறம் தூங்கு. இப்ப புரியுது. 12 மணிக்கு ஹாப்பி பர்த்டே சாங் பாடணும் அதானே? அதான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக தூங்க போற? நம்ம பசங்க 12 மணிக்கு அப்புறம் தானே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு பசங்களுக்காக நானும் தூங்காம இருக்கணுமா? வயசாயிடுச்சுங்க, என்னால தூங்காமலாம் இருக்க முடியாது. நான் தூங்குறேன். வாட்?
உனக்கு வயசாயிடுச்சுன்னா உன்னை பார்த்து பார்த்து எனக்கும் வயசாயிடுமே. அண்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் மேடம், நான் எப்பவுமே இளமையா தான் இருப்பேன். என் இளமை மாறாது. சரியா சொன்ன. பூகம்பம் வந்துருச்சு, காப்பாத்துங்க. பூகம்பம் வந்துருச்சு. பூகம்பம் வரலடா, உங்க அப்பன் தான் வந்திருக்கேன். எந்திரா. இதுக்கு பூகம்பமே வந்திருக்கலாம். என்ன வளர? அதாவது நான் ரொம்ப நல்ல கனவை கண்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க இடையில வந்து கலைச்சிட்டீங்கப்பா. உன் கனவு கலைஞ்சிருச்சா? ஐம் சாரிப்பா, ஐம் சாரி. இப்ப கனவு தான் கலைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்றீங்கப்பா? அம்மா வாங்க. என்னாச்சு விக்கி? என்னங்க நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது என்னன்னா நீங்க எப்போ இங்க வந்தீங்க? இப்பதான் வந்தேன். மெட்ரோல வந்தேன். 3 ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். வாங்க கிளம்பு. அது எப்படி நம்ம இப்ப போக முடியும்? நம்ம வீட்டு தண்ணி பரிசுத்தமா ஆயிடுச்சான். ஏன்னா தேவ் ஆளுங்களை வச்சு கிளீன் பண்ணிட்டான். ராதாராணி ஒரு கருப்பு பூனை எலிய பிடிச்சி டேங்குக்குள்ள போட்டுடுச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல? வாங்க வீட்டுக்கு போய் அந்த எலியை உங்களுக்கு காட்டுறேன். உங்க குரல் கேட்டு வந்தேன். நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தம்மா. அப்படியா? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்னா. அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. உடனே இங்க இருந்து கிளம்பணும். அட எங்க போறீங்க? ஏன் வீட்டுக்கு இந்த நேரத்துலயா? அண்ணா நீங்க ஒண்ணு போக வேண்டாம். இன்னைக்கு ராத்திரிக்கு நீங்க எல்லாம் இங்கே இருங்களேன். ஈஸ்வரி வீட்ல யாரும் இல்ல. வீட்ல யாரும் இல்லனா வீடு பயந்துருமா என்ன? என்ன பேசுறீங்க? ஈஸ்வரி சொல்றத புரிஞ்சுக்கமா? என்ன புரிஞ்சுக்கணும்? நான் சொல்றத கேளுங்க. யாரும் எங்கேயும் போக கூடாது, அவ்வளவுதான். இன்னைக்கு நைட் நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கணும். காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க போகணுமோ போங்க. சரியா? நீங்க சொல்றது நான் கேட்க மாட்டேன்னா நீங்க வாங்க, உங்க ரூமை காட்டுறேன். இதோ வரமா. விக்கி இவர் எப்பவுமே இப்படிதான். இந்த தேவ் இருக்கானே, எதுக்காக இன்னைக்கே டேங்கை கிளீன் பண்ணி வச்சா? இன்னும் கொஞ்ச நாள் டேங்க் தண்ணி அழுக்காவே இருந்திருக்கலாம்ல. ராதாராணி எவ்வளவு ஆசையோட இந்த வீட்டுக்கு வந்த, நாளைக்கே திரும்பி போகணுமா? டடாய், இங்க பாருப்பா, உன்னோட ப்ராப்ளம்க்கு நான் 4 சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் வேற வேற ஃப்ளேவர்ல. எது வேணுமோ வச்சுக்கோ, மத்ததை எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம். உன் நண்பனோட திறமைய பாத்தியா? எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? நம்ம ஷர்மானோட பேக்கரியில இருந்து வாங்கிட்டு வந்தேன். சுகர் ஃப்ரீயா? சுகர் ஃப்ரீயா? டேய், சுகர் கிலோ 40 ரூபாடா. இது கூட தெரியாம லூசு மாதிரி சுகர் ஃப்ரீயா? சுகர் ஃப்ரீ. அது மச்சான் சக்கரை கம்மியா தான் இருக்கு. கொஞ்சம் இருந்தா என்னடா பிரச்சனை? ஏன்னா கேக்ல சக்கரை இல்லைன்னா நல்லா இருக்காது. இந்த சின்ன விஷயத்தை அவங்களால பண்ண முடியல. சுகர் ஃப்ரீ கேக்கு தான் நான் கேட்டேன். என்னவோ கடைக்காரங்க அவங்க கிட்னி கேட்ட மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. டேய், சிபில இருந்து வாங்கிட்டு வான்னு சொன்னேன்ல. ஐயோ, நான் சிபிக்கு போலாம்னு நினைச்சேன். டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சா, அங்க போனா அப்புறம் லேட் ஆயிடும்னா. நீ எதுக்கு தேவையில்லாம இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இந்த சுகர் ஃப்ரீயோட டேஸ்ட் எல்லாம் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கேன். அந்த ஷாப்ல ட்ரை பண்ணலாம்ல. அது என்னது? அது பிட்டூஸ். அங்க கண்டிப்பா கிடைக்கும். எங்கேயும் கிடைக்கலனா, அதனால தான் நான் லேட்டா வந்தேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நான் உடனே 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி உடனே கேக்க வர வைக்கிறேன். டேய், இங்கிலீஷ் பேசுற பொண்ணு தானே ஃபோன் எடுப்பா. எடுத்துட்டா. வாய்ஸ் நல்லா இருக்கு மச்சான். ஹலோ, பண்டி மஹிஜா ஸ்பீக்கிங். உங்ககிட்ட சுகர் ஃப்ரீ கேக் இருக்கா? நான் எங்க இருந்து கால் பண்றேன்னா, ஐ அம் காலிங் ஃப்ரம் தேவ்ஸ் ஹவுஸ். யூ நோ தேவ், டால் ஹேண்ட்சம். ஹலோ, எனக்கு சுகர் ஃப்ரீ கேக் வேணும். உங்க ஷாப்ல கிடைக்குமா? இன்னைக்கு நைட்டே வேணும்னு தான் நானே கால் பண்றேன். ஓகே, உங்க மேனேஜர் கிட்ட போனை கொடுங்க. ஓகே, இந்த சின்ன வேலை முடிய மாட்டேங்குது. சரி அண்ணா, எப்படி லைட் ஆன் ஆச்சு? நம்ம அப்பனால தான். ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லார்கிட்டையும் பேசிட்டாரு. அவங்க நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஹலோ, நீ தான் கேக் ஆர்டர் பண்ணல, அப்புறம் டெலிவரி ஆகல? டெலிவரி ஆச்சுனா ஒன்னு ஒரு இடியட், செல்ஃப் சென்டர், தன்னோட ஈகோலயே முழுகி இருக்கிற ஒரு பர்சனால எல்லாம் வீணாயிடுச்சு. உன்னோட மிஸ்டர் தீக்ஷித் என்ன பண்ணாரு? அவர் ஒன்னும் என்னோட மிஸ்டர் தீக்ஷித் கிடையாது. அது சரி, நான் அவரை பத்தி தான் பேசுறேன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏன்னா நீ இப்பெல்லாம் அவரை தவிர வேற யாரை பத்தி பேசுற? மிஸ்டர் ரோபோத்ரோ, கேக் கூட எதிரி.
அவருக்கு இந்த விஷயம்லாம் பெரிய விஷயமாவே தெரியல. He doesn't care at all. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.